காசு காசு ஒரு ஏஐ வச்சு ஒரு மூவி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். மரணத்திற்கு முன் நாங்கள் உணராத மன்னன் அவர் மறைக்கப்பட்ட வரலாற்றின் கதையை சொல்ல வேண்டும். அவன் பழியெடுக்கப்பட்டவன். ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களால ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஏஐ வச்சு உங்க ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு சின்ன சின்ன விஎஃப்எக்ஸா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மூவி ஏஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா ChatGPT, RunwayML, லியோனார்டோ ஏஐ. ஸோ இந்த மூணுமே யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபிலிம் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் என்ஜாய் மதன் வீடியோ பார்க்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற ஒரு ஐடியா வச்சு ஒரு ஏன்ஷியன் கிங்கோட ஸ்டோரியை தான் நான் ஸ்கிரிப்டாக எழுதியிருக்கேன். ஸோ இந்த ChatGPT உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லாமல் அதோட டயலாக்கு, கேரக்டர் எல்லாத்தையுமே கொடுத்துரும். இப்போ இந்த ChatGPT யூஸ் பண்ணி இந்த ஸ்கிரிப்டுக்கான இமேஜ் எல்லாம் எப்படி ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இமேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒரு விஷயம் தேவைப்படுது. இந்த ப்ராம்ப்ட் அப்படின்னா என்னன்னா, ஏஐல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஜென்ரேட் பண்ணணும், நீங்கள் அதை டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அதுதான் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராம்ப்டையை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ChatGPT நம்மளுக்கு ப்ராம்ப்டே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இதுக்கப்புறமா இந்த ஃபிலிமுக்கு தேவையான சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஒவ்வொரு சீனுக்கு என்னென்ன சவுண்ட் எஃபெக்ட் வேணும்னு ChatGPT கேட்குறோம். ஸோ இந்த ChatGPT நமக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸோட லிஸ்ட்டையும் வந்து கொடுத்துரும். ஸோ இந்த சவுண்ட் எஃபெக்ட், பிஜிஎம் எல்லாமே வந்து நம்ம நான் காப்பிரைட்டடாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ராம்ப்டையும் காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா லியோனார்டோ ஏஐல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி இமேஜை ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜென்ரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு எரர் வந்துச்சு. லியோனார்டோ ஏஐல ஒவ்வொரு சில ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு சில ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற கண்டென்ட்னால ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபில்டர் அப்படிங்கிறது ஒன்று. அதை நம்மளால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபில்டர் இல்லாமல் உங்களோட ப்ராம்ப்டை நீங்கள் ChatGPT ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபில்டர் இல்லாமல் எனக்கு இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ChatGPT-யை நம்ம கேட்குறோம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான முதல் சீனோட இமேஜஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகிட்டு. ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா இமேஜையும் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஒவ்வொரு சீனுக்கு தேவையான இமேஜ் வந்து நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். என்னோட ஜஸ்ட் 125 கிரெடிட்ஸ் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த 125 கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அது வந்து ரீபூட் ஆகிட்டே இருக்கும். RunwayML யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிற இமேஜை வீடியோவாக மாற்றணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரன்வேல உங்களோட அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி இமேஜ் டு வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணியிருங்க. அதில் இந்த வீடியோ எந்த மாதிரி அனிமேட் ஆகணும், ஸோ எப்படி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். RunwayML ஜென்ரேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஹை டிமாண்டாக இருக்குது. அதாவது நம்ம வந்து ஃப்ரீ யூஸ் பண்ணுறோம், அதனால ரொம்ப ஹை டிமாண்டாக இருக்கிறதுனால ஒரு சில டைம் ஸ்டாக் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி மறுபடியும் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு வீடியோ கிடைச்சிருச்சு. ஸோ இந்த RunwayML-லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதுவும் ஃப்ரீ வெர்ஷன் அப்படிங்கிறதுனால 5 செகண்ட்ஸாக உங்களோட வீடியோ எடுத்துவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் இமேஜை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற கேமரா மூவ்மெண்ட், மோஷன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சீனுக்கான டயலாகும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டயலாக் ஆப்ஷனை லிப்ஸையும் கொடுத்துட்டு என்னோட டயலாக்கை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன்.
ஸோ பேஸ்ட் பண்ணும்போது இந்த ப்ராம்ப்ட் நமக்கான வாய்ஸே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சூஸ் பண்ணிட்டு எந்த மாதிரி ஆடியோ வேணும், ஃபீமேலா, இது எல்லாமே சூஸ் பண்ணி நான் என் பழையை எடுப்பேன். ஸோ உங்களோட டயலாக்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும், லிப்ஸிங்கோட ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா இமேஜையும் எடுத்துகிட்டு வந்து நாம வீடியோவை ஜென்ரேட். இந்த ரன்வே எம்எல்ல இருக்கிற டயலாக் வந்து எனக்கு வாய்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகல. ஸோ அதனால ஃப்ரீயாக டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு தமிழில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் யூஸ் பண்ணி ஒவ்வொரு டயலாக்கையும் நான் ஆடியோவை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு தேவையான பிஜிஎம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிக்ஸாபேல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய நான் காப்பிரைட்டட் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சீனுக்கு தேவையான பிஜிஎம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எடிட் பண்ண போகிறோம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் CapCut. ஸோ CapCut வந்து நீங்கள் இந்தியாவில் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக VPN யூஸ் பண்ணி ஆகும். ஸோ VPN யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ப்ரோ ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு சீனையும் அந்த டயலாக்கு ஏற்ற மாதிரி சிங்க் பண்ணி சீன் பை சீனாக எடிட் பண்ணி, ஸோ அதுக்கு பிஜிஎம் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம எடிட் பண்ணி கலர் கரெக்ஷன் வரைக்கும் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபிலிமோட அவுட்புட்டை நாம் இப்போ பார்க்கலாம். மரணத்திற்கு முன் நாங்கள் உணராத மன்னன் அவர் மறைக்கப்பட்ட வரலாற்றின் கதையை சொல்ல வேண்டும். அவன் பழியெடுக்கப்பட்டவன். மன்னா, உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் இப்போது உங்கள் எதிரிகள். நீங்கள் என்னை பழிவாங்க வந்தீர்களா? நான் இங்கே உயிரோடு இருக்கிறேன். நான் என்ன செய்தேன்? என் சொந்த நாடு எனக்கு மூச்சு விடவும் கூடவில்லை. என்னை இழிவாக கருதினார்கள். என் செல்வாக்கை கௌரவிக்கவில்லை. நான் என் பழியை எடுப்பேன். இந்த உலகம் மறக்காத கதையாக மாறுவேன். பழி எடுக்கப்பட்ட மன்னனின் பேய் எப்போதும் இங்கே உள்ளது. அவன் நினைவு மறைவதில்லை. ஏஐ வச்சு நம்மளோட ஃபிலிமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை உங்கள் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் MJ மதனை சப்ஸ்கிரைப் பண்ணி